யாரம்மா தெர்ற தாத்தாவை தான் தேடுதான் கண்ணு. அடடா கோலமா வந்து வாங்குறேன். அம்மா வீட்டுல போய் கலர் கோலமா போடலாம் சரி. தாத்தா பார்க்க வந்தியா ஆயா பார்க்க வந்தியா? ஏன் பல்ப் வாங்குற நீ? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் வண்டி 300 கூட நைட்டுக்கு மீன் குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு பாத்துன்னு இருக்கோம். எல்லாம் மீன் கடிச்சிச்சு போல இருக்குதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சோ அது போய் முடிச்சுட்டு அப்படியே அம்மா அப்பாவையும் பாத்துட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சவுக்கு மரம் வெட்டிட்டாங்களா வீட்டுல? சவுக்கையே வெட்டிட்டாங்களா? நேத்து வெட்டினாங்களா? சொல்லவே இல்லை. இன்னைக்கு தான் இப்பதான் சவுக்கு மரம் குட்டியா இருந்தது, அதுக்குள்ள வெட்டிட்டாங்க. பாப்பா பிறந்து இருக்கும் அப்பதான் மல்லாட்டை போட்டு மல்லாட்டெல்லாம் பிடிங்கி சவுக்கு போட்டாங்க. அப்படியே நம்ம கொல்லியெல்லாம் போய் பாத்துட்டு ஏர் ஓட்டுறதுலாம் ஏதாவது விதை விதைக்கு தந்தா எல்லாமே பாத்துட்டு அப்படியே வரலாம். சரி போலாமா? சரி. ஜஸ்விதா தூங்கினே இருக்க. தூக்கத்துல அப்படியே கூட்டு போய் தாத்தாவை கட்டிட்டு வேண்டியதா. சர்ப்ரைஸா ஜஸ்விதாக்கு? ஆமா. சரி போலாம். திடீர்னு வந்து பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போலாம்னு சொல்லிட்டு சாயங்காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கோம். ஸோ ஜஸ்விதா வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தாரு. அவர் அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே கிளம்பி அப்படியே தூக்கிட்டு போறோம். ஆமா. சரி அங்க போயிட்டு பாக்கலாம். இது என்ன சங்கீதா? வேக்கங்குச்சா? வேக்க மரம் நட்டுறது. ஊருக்கு போறோம்ல, அங்க வெள்ளம் வந்து ஃபுல்லாவே வந்து செடியெல்லாம் செத்து போச்சு. இப்பயே வாங்கிக்கணும். நான் காலைல நடலாம்ல, வரும்போது பார்த்தேன் அப்படியே வாங்கிக்கலாம். திடீர்னு நிப்பாட்டிட்டியா? நாத்து வந்து வாங்கியாச்சு. கத்திரி நாத்து, மிளகா நாத்து, அதுக்கப்புறம் வந்து தக்காளி நாத்து சொல்லிட்டு வகை வகையா வாங்கியிருக்கோம். வீட்டுல போயிட்டு இதெல்லாம் நடலாம் நாளைக்கு. ஓகே ஓகே. போலாம். ஜஸ்விதா மூச்சு நேரப்பல இதா பாவமா பாக்குற தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு. நம்ம வந்து காய்கறிலாம் வாங்கி போலாம். காய்கறி வாங்கி போலாம் போகும்போது. சரி என்ன பேபி? கோலமா வந்து வாங்குறேன். அம்மா வீட்டுல போய் கலர் கோலமா போடலாம் சொல்லிட்டு. மார்கழி மாசம்ல போன வருஷமே நான் கலர் கோலமா வாங்கி போய் தான் கலர் கோலம் போட்டு அப்புறம் பொங்கலுக்குலாம் அம்மா கோலம் போட்டேன்னாங்க. இந்த டைமும் வாங்கி போயிடலாம். ஸோ கலர் என்னென்ன கலர்னா வந்து பிங்க் கலரு, பிங்க், பச்சை, பச்சை, அப்புறம் மயில் கலரு, எல்லா கலரும் வாங்கிக்க. கலர் இருக்குதுல ஒன்று வாங்கிக்கலாம். இந்த கலர்லாம் நல்லா இருக்கு. கலர் கோலமா வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலர் மட்டும் வாங்கியிருக்கா செலக்டிவா. இதை வச்சு ஒரு 2 நாளைக்கு நம்ம கோலம் போடலாம். ஓகே பூ வாங்கிக்கிறியா? அந்த பூ ஒரு முழம் போதும். ஒரு முழமா போதுமா? 1 கிலோ நல்லா இருக்கும். செல்லிப்பட்டுல கிழங்கு வாங்குறியா? சரி சரி. ஒரு கிழங்கு போட்டுட்டாங்க. நானே போட்டுக்கேன். அப்போ கேட்டு அப்படி கொண்டு போட்டுட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. காசு கொடுத்துட்டியா? பேசாம சில்லற தரேன் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே கூரை கடை போகுது. சரி இந்த கடை தான் இருக்கு. நல்லா இருக்கு காய்கறி. வாங்கிக்கலானே. சரி. அம்மா லாஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு போகும்போது வாங்கி கொடுத்த காய் தான் ரொம்ப நாள் வச்சிருந்தாங்களா? அப்படியா? 2 பேர் தானே இருக்காங்க. ஒரு குழம்பு 3 வேறையும் வச்சுக்குவாங்க அவங்க. அவங்களுக்கு காய்கறி காலியாவே இல்லை. அதனால தான் இப்போ வாங்கிட்டு போய் மறுபடியும் கொடுத்துட்டு கத்திரிக்காய், கேரட்டு வாங்கியாச்சா? காய்கறி வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்பலாம். நீ காய்கறி முன்னாடி வச்சுக்கோ, நான் பேக் மாட்டிக்கிறேன். வேற வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க பேக். இங்க பேக் இருக்குது, இங்க கட்டை பை இருக்கு. சரி நல்லா தெரியல. கட்டை பையில மாட்ட முடிஞ்சா மாட்டலாம். மாட்டு தாங்காது பேபி. ஐடியா பண்ணுவோம். போட்டு பாரு. ஹை அங்கே மாட்டேன்னா தக்காளி எல்லாம் சட்னி ஆகிடும். போகிறது காட்டியும் 3 கிலோ தக்காளி 50 ரூபான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால 3 கிலோ வாங்கியாச்சு. என்ன ரோட்லேயே உட்காந்துருக்கிற பஞ்சலியே? என்ன யார் அது? செருப்பு பத்த எப்பயுமே தூங்கினே வருவாரு. இன்னைக்கு மூச்சினே வராரு. தாத்தா பார்க்க வந்தியா ஆயா பார்க்க வந்தியா? ஏன் பல்ப் வாங்குற நீ? அவதான் எனி டைமும் தாத்தா நீ கிடக்குற. அவ தாத்தா உள்ள இருக்கிறாரா? எங்க வந்திருக்கு ஜெசிதா? யார் வீட்டுக்கு வந்த? அப்ப நானு ஆயா வீட்டுக்கு வரலையா? நீ ஆயான்னு சொல்றாள். என்ன
அண்ணா என்ன போறோம் அண்ணா தாத்தா மாடு ஓட்டி போயிருக்காரு, இன்னும் வரல போல. நம்ம சீக்கிரமா வந்துட்டோம் இன்னைக்கு. ஸ்கூலுக்கு போறாங்கம்மா. ஆக்டிங் தான். தாத்தா தேடுது என்னம்மா இது என்னம்மா? யாரம்மா தெர்ற? தாத்தாவை அவர் கண்ணு யார் தேடுது? தாத்தாவை தான் தேடுதான் கண்ணு. அடடடா, கண்ணு யார் தேடுது? தாத்தா. சொல்ல சொன்னது உண்டு உனக்கு. தாத்தா மாடு விட்டு அதுதானே அப்படியே பார்த்து உட்காந்துக்கிறோம். மணி 5 ஆயிடுத்து. தாத்தா வரும். ஆயான்றது நிரூபிக்கிறாங்களா? தாத்தா கீழே இறங்கி கொடு, தாத்தா தேடுவாரு அவரு. வருமா? போய் தேட போறாரு பாருங்க தாத்தா. அதுதான் உள்ளதா இருக்கிறாராம் தாத்தா. தான்றாரு. தாத்தா எங்க? தாத்தா எங்க? என்னம்மா? தாத்தா மாடு ஓட்டி தாத்தா மாடு ஓட்டி போய்க்கிறாராமா? அவரு ஆடி ஆடி நடப்பாரு. இதுன்னு பாருமா, தண்ணி ஏதோ தண்ணி சொன்னாங்க. தக்காளி செடி சும்மா வாங்கினோம். கத்திரி செடி, மிளகா செடி, மிளகாலே குண்டு மிளகா, இப்படி குண்டு குண்டா காய்க்குமே அந்த மிளகா. புல்லட் இல்ல, குண்டு மிளகா, நீட்டு மிளகான்னு வாங்கி வந்திருக்கோம். பாட்டி மாதிரி உக்காந்துட்டாரு. நம்ம வந்து நடுறோம். ஓகே, எப்படியாவது நம்ம மிளகா வந்து பறிச்சிடணும். கொடுங்க தாத்தா. எங்க வைக்கணும்? சூப்பரா சூப்பரா இங்க பாருங்க. இந்த அங்கெல்லாம் வந்து எடுத்து ஒரு மாதிரி கொடுத்தாங்களா, இங்க பாரு எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு. எப்படி வளருங்க? அரிசி தான் கொடுப்பாங்க. அப்படியே நடக்குது. இது மண் இருக்குது. அப்படிதான் நான் அப்படிதான் நானுமா அரைச்சக்கூடாது தண்ணியில. அப்படிதான் நான் அந்த மண்ணுக்கும் அந்த புளி எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, அப்படியே அரிசி தான் கொடுக்குறாங்க. அலசிலால பேபி, அது வந்து பாத்தீங்கன்னா கோகோ பீட்ல வச்சிருப்பாங்க. அப்படிதான் இது தனியா விடுறது. அது வந்து அந்த இதுல இது வந்து தனியா நடுறது. அங்க அந்த இதுல வாங்கி வரல, நர்சரியில வாங்கல. கூறு கட்டி விட்டாங்கல்ல, அது வெளியே நட்டுலாம். சூப்பராது, நல்லதா. இப்ப வந்து நல்லது உயிர் கொடு. என்ன பண்றாங்க அத்தை? இப்ப உயிர் கொடுக்குறாங்க பேபி. காலையில தான் நடணும். நல்லா மண்ணு போட்டு மூடி லைட்டா தண்ணி ஊத்தி வைக்கலான்றாங்க. தண்ணி ஊற்றினா பச்சனை இருக்கும். அது காலைல இருக்குமா? எலி வந்து எல்லாத்தையும் பெருசா எலி கடிச்சு சாப்பிட்டு என்ன பண்றது? பெரிய எலி வந்து கடிச்சிருங்க. எப்ப பார்த்தாலும் எலிதான் வந்து கடிச்சு போடுறோம் நுனியெல்லாம். அது ஒண்ணும் ஆகாது, கும்பலா இருக்குதுல்ல. சரி, என்னம்மா பண்ற ஜெசிதா? என்ன யாரும் வந்து அப்படியே சும்மா மண்ணு அணைச்சி லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சிருக்காங்க. மொத்தமா இருக்குதுல்ல, அதனால அது அப்படியே ஈரம் ஃப்ரெஷ்ஷா ஆகும் கல்ல. என்ன சுண்டது வாங்க கோலமா சங்கீதா, ஏன் சங்கீதா பல்பு வாங்குற? கட்டை பைய பாக்கணும். நான் கூட என்னால வாங்கினதுன்னு பாக்குறேன். கடைசியில பார்த்தா கோலமா வாங்கி தந்துச்சு. மார்கழி மாசம் கலர் கோலம் போடணும்ல, அதுக்குதான் கலர் கோலம் வாங்கிக்கிறேன். பொங்கலுக்கு எல்லாம் அழகா கோலம் போடலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மரளிக்கிழங்கு வாங்கி வந்து தின்றது கிடையாது. மரளிக்கிழங்கு பூவு வர வேண்டாம். பேக்கரி எதுவும் பாக்கல நாங்க. ஏதாவது சாப்பிடறது வாங்கிட்டு இருந்தாலும் அத்தை இது மட்டும் எப்படி? அது கூட்டு ரோட்ல வாங்க ஃபுல்லா விக்கிறாங்க. அப்புறம் கூட்டு ரோட் ஃபுல்லா துண்டு எதுவுமே வைக்கலையா? நீங்களா சாப்பிட கூடாது. கடையில விக்கிற பொருளாம் என்ன வேணும் சொல்ல, செஞ்சு கொடுத்துட்டு போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புயல்ல மழை வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழை மரம் மூஞ்சி வந்ததுல, அது பழுத்துருச்சு. அந்த காய் பழுக்க வச்சு சாப்பிடுறாங்க. அது நல்லாதான், அது குட்டியா இருந்தாலும் டேஸ்ட் நல்லாதான் இருக்குது. அவரு பாரு ஜஸ்டா சாப்பிடுறாரு. நல்லாதாமா? என்னம்மா ஜஷிதா, ஆயாக்கு மம்மம் கொடுக்குறியா? அவர் தனியா வச்சுக்கிறாரு. ஆமா, நல்லாதான் இருக்குது முறுக்கு. இது வந்து வீட்டுல பாப்பா சாப்பிட்டு இருந்த முறுக்கு. அந்த முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தா வீணா போயிடுங்க. அதனால தூக்கி வந்துட்டேன். சூப்பரா இருக்குது பாப்பா. சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுமா. தாத்தா வந்த பிறகு கொடுப்பாரு. தாத்தா கண்ணு மேய்து. இது என்னடா இது? என்னங்கம்மா? என்னம்மா?
தாத்தாவை தான் வந்து தேடி நிக்கிறாரு அவரு. தாத்தா எங்க யார் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டா தாத்தா வீட்டுக்கு தான் வந்துக்கிறாரு அவரு. அம்மா கிட்ட கிட்ட போறாரு. இப்போ மாடு ஓட்டிட்டு வந்துட்டாரு. அருளுக்கு அவைக்கு போறேன் பேபி. சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு 2 கிலோ வாங்கிருக்கலாம். ரவ்வாண்ட தான் இருக்குது. கிழங்கு சூப்பரா இருக்குது. ஆமா நல்லா அழுத்தமா சூப்பரா இருக்கு. இது மட்டும் வெச்சிக்கலாம். ஆளுக்கு ஒரு பீஸ் சாட்டா கரெக்டா இருக்கும். தாத்தா கூப்பிடு. தாத்தா ஓ பா வா 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 எங்கம்மா பா பா கூட்டிட்டு போற பாத்தா கூட்டுங்க. மாடு உச்சா போயிட்டா. மாடு உச்சா கூட்டு காட்டிட்டு இருக்காரு. ரஷீதாக்கு ஜாலி தான் இப்ப. என்னம்மா என்ன பண்ணுது? என்ன பண்ணுது மாடு? மம்மம்மா மம்மாம்லடி மாடு பால் குடிக்குதுடி. மாடு பால் குடிக்குது பாரு. மம்மம் சாப்பிடுதான். அது மம்மம் சாப்பிடுதான் சொல்லிட்டு போறாரு. ஆச்சரியமா பாக்குறாரு. என்னம்மா போயிட்டாரு. அப்பா இத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த தாத்தா தாத்தான்ற வார்த்தை விடவே மாட்டேன். இன்னும் அந்த வீட்டுக்கு நாங்க எப்போ போறோமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா தான். லட்சம் தடவை தாத்தா கூட்டுருவாரு அவரு. அவங்க ஒரு தாத்தா கிட்ட போயிட்டு பின்னாடி திரும்பி பாருப்பா. அங்க பாரு அந்தாண்ட சைடு. அந்தாண்ட சைடா? கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி தண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். வளரும் தெரியல. டிசைனா வாங்கிட்டு வரோம் நாங்க. ஒன்னும் வளர மாட்டுது. என்ன செய்யுதா எட்டி எட்டி பாக்குற? மீன் வாங்குறியா இல்லையா? அம்மா எல்லாம் விலை அதிகமா சொல்றாங்கன்னு பாத்துக்கிறாங்க. நம்ம தெருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் வண்டி 300 ரூபாய் கூட நைட்டுக்கு மீன் குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு பாத்துன்னு இருக்கோம். வாங்குங்க. 50 கிலோ. அது வந்து பாத்தீங்கன்னா ஷீலா மீன், அப்புறம் இது சென்னாவரை, கவலை, காரப்பொடி எல்லாம் மீன் இருக்குது. உனக்கு என்ன மீன் இருக்குது அதை வாங்க டக்குன்னு. இந்த மீன் தான் வாங்க போறாங்க அம்மா. அதான் குழம்பு நான் செய்யுதா நல்லா மீன் கடிச்சிச்சு போலக்குதா. வரும்போதே மீன் வந்துட்டு அம்மா வந்தோடனே சாப்பிட சொன்னாங்க. என்ன குழம்புன்னு கேட்டா கீரியும் பயிருனாங்க. கீரையும் பயிரும் அதெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுன்னு யோசிச்சுனே இருந்தா முருங்கைக்கீரை குழம்பு வச்சிருக்காங்க. ஆமா அது வந்து சாப்பிட முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்துதா மீன் வாங்கிட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஷீலா மீன் தானே? ஷீலா மீன். ஆமா ஷீலா மீன் நல்லா. இது வத்தாலும் நல்லா இருக்கும், குழம்பு வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். 3 மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ. இது வந்து பாத்தீங்கன்னா பிசுக்கு போட்டாங்க. பிசுக்கு போட்ட மீன். ஆமா இது வந்து நான் க்ளீன் பண்ண போறேன். மீன் வந்து பாத்தீங்கன்னா இது க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல பொடி பொடியா வந்து பாத்தீங்கன்னா பெறால் இருக்கும். குட்டி குட்டி பெறால். அது நல்லா சுரண்டி எடுக்கணும். கத்திரிக்கோல் வந்து அப்படியே இதெல்லாம் சரக்கு சரன்னு கத்திரிக்கோல் ஈஸியா கட் பண்ணிடுவோம். ஆமா ஆமா ஈஸியா இருக்கும். பெறால் எடுத்துட்டா ஈஸியா கட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே உருண்டையா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவே அகலமான மீன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவல் ஷேப்ல நல்லா ரவுண்டா மீன் வந்து கிடைக்கும். இது நீட் உருட்டையா இப்படிதான் இருந்து மீன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த விரால் மீன்லாம் வருமே சின்ன மீன். விரால் மீன் தான். அது மாதிரி வந்து சின்ன சின்ன துண்டா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா தலையெல்லாம் போட்டுட்டு தலை வால் அப்புறம் இந்த சென்னாவரை மீன்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி மீன் வந்து பாத்தீங்கன்னா வறுத்துற வேண்டியதான். ஓகே மீனுக்கு மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிடலாம். வறுக்கலாமா? ஓகே. நைட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் வேற லெவல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அம்மா சமைக்க போறாங்க. என்னம்மா மாம்பழமா? மீன் குழம்பு போற மாம்பழம் பூரா மாங்காய் ஃபுல்லா வாங்கி சாப்பிடுறோம். எப்பவுமே ஜஸ்விதா வந்து மாம்பழம் சொல்லுவா. மாம்பழம் பிரியறவரு. அங்க அத்தை வந்து மாங்காய் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா நல்லா இருக்குதாம்மா? காயா எப்படிமா டேஸ்ட் எப்படிமா இருக்குது? ரெடி ஆயிட்டா?
ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கலாம். சூப்பரா இருக்குது கிழங்கு. நல்லா வெடிச்சிருக்கு சூப்பரா. ஆமா நீ வந்து கிழங்குலாம் வெடிக்கல பாரு. அது தேவையில்ல, இது போதும். எல்லா கிழங்கும் தான் வெடிச்சிருக்கு. ஆமா இல்லப்பா இது மாதிரி தான் ஃபுல்லா. அதுதான் போய் வச்சிருந்ததே ஒரு சாக்கு பூராவே அந்த சைஸ் தான். அந்த கிழங்குல பெருசா ஆகாது அந்த கைனில. மண்ணு சரியில்லை. 2 கிழங்கு தான் பெரிய கிழங்கு இருந்து இருக்கிறதுல பெரிய கிழங்கு தான் அவங்க வச்சிருந்ததுல. நல்லா இருக்குதானா? நல்லா வெந்திருக்கு. அப்படியே ஆளுக்கு ஒரு பீஸ். இது எனக்கு உனக்கு அது சரி சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெறும் ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பொழுதுதா. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து சாப்பிடலாம். சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட்டு டின்னர் சாப்பிடலாம். என்னோட டயட் பிளான் பூரா ஊருக்கு வந்தோடனே சோகா போடுறேன் எல்லாமே. டீ இப்போ வந்து டீ குடிச்சோம். டீ குடிச்சிட்டு முறுக்குலாம் சாப்பிட்டோம். முறுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிழங்கு சாப்பிட போறோம். நான் பனங்கிழங்கு வாங்கலாம்னு பாத்துட்டே வந்தேன். பனங்கிழங்கு கிடைக்கல. மரவள்ளி கிழங்கு தான் அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி மரவள்ளி கிழங்கு வாங்கி போலாம். பேபியுமே நல்லா சாப்பிடுவாரு. அதுவும் அந்த ஊர் கிழங்கு தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பேபி அந்த ஊர் வந்துச்சான்னு கேட்டுனே வந்தாரு. செல்லிப்பட்டி கிழங்க. ஆமா அதான் வாங்கி வந்தோம். சக்கரை தோடு சட்டை தான் எனக்கு பிடிக்கும். குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிற? அம்மா வைக்கிறாங்க. உனக்கு ஜாலி தான். அம்மா வீட்டுக்கு வந்துட்டா எல்லாம் அம்மா வைக்கிறாங்கன்னு சொல்லுங்கிற. ஒரு நாள் வந்தா சும்மா அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அம்மா நான் ஃபுல்லா ஒரு வேலை கூட வாங்க மாட்டேன். எல்லாமே வந்து நானே பண்ணுவேன். அதனால இங்க வந்து சின்ன வேலை ஏந்து போட்டு கழுவாத இருப்பா. பூரா நின்று அப்படியே என் கால் வச்சுமே வேலைக்கு வாங்க. ஒரு வேலை கூட வாங்காதான். எப்படி போட்டாரு பாரு. வேலை செய்ய என்னம்மா மீமியா? மீமி வருகிறாங்களா? நாம செய்ய சொல்ல மாட்டேன் பேபி. அவங்களே சிங்க் நிறைய பாத்திரம் இருக்குதே சொல்லிட்டு அவங்களே செய்வாங்க. ஆமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின மீனை வறுத்துக்கிட்டு இருக்கோம். மீன் வறுவல். இந்த சைடு மீன் குழம்பு. மீன் குழம்பா? மீன் போடணும். மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. மாங்காய்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனை வந்து சேர்த்துடலாம். அப்படியே சூப்பரா வந்து மீன் தலைலாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுதான் குழம்பு வைக்கிறோம். தலை சென்னை வர நல்லா இருக்கு. இது வாங்கி இருக்கலாம். சூப்பரா இருக்குது மீன். நல்லா கலரை பார்த்துட்டு வேணாட்டாங்க. இங்க வந்து மீன் வறுத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு தூள் போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வறுக்கிறோம்.